வாங்க, நான் ரசப்பொடி செய்ய போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்காக வேண்டி இப்போ ரசப்பொடி செய்து காட்டுறேன். ஒரு சின்ன கிண்ண நிறைய துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு மல்லியும் எடுத்திருக்கேன். அதில் பாதி மிளகு எடுத்திருக்கேன். ஜீரகம் அதே அளவு எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாய் ஒரு 4. நான் காரத்துக்கு கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட 2 போட்டுக்காங்க. கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம துவரம்பருப்பை போட்டுக்கலாம். அது கூடயே நான் வரமிளகாவையும் போட்டு வறுத்துக்குவேன். பாருங்க, வறுபட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் மல்லி போடுறேன். மல்லியும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, மல்லியும் நமக்கு கலர் மாறிட்டு இப்போ அதையும் நம்ம இது கூடயே தட்டிக்கலாம். இப்போ அதே வானலியில் நான் மிளகு போடுவேன். பாருங்க, மிளகு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வறுபட்டுட்டு இப்போ அதையும் நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஜீரகம் போடுங்க. பாருங்க, ஜீரகமும் நமக்கு பொரியிற சத்தம் கேட்குது. இப்போ ஜீரகத்தையும் நம்ம இது கூட தட்டிக்கலாம். இப்போ கட்டி காயம் போடுறேன். வறுபட்டுட்டு நீங்கள் கட்டி காயம் இல்லைன்னா காயப்பொடி போட்டுக்கலாம். இப்போ அதையும் இதில் நம்ம போட்டுக்கிட்டு இப்போ கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்டிலேயே உங்களுக்கு கருவேப்பிலையும் இப்போ பொரிஞ்சிரும். எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. நம்ம ரசம் செய்யும் போதும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் இதை பொடி பண்ணிட்டு வந்துருக்கேன். ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் பரபரான்னு பொடிக்கணும். நான் பொடி பண்ணி வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம கொஞ்சம் பரபரான்னு தான் பொடிக்கணும், ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது.